بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் நேற்றைய தினம் 246வது வசனம் பக்ராவில் அதில் ஒரு துணுக்கை மட்டும் பார்த்தோம். என்ன துணுக்கு பார்த்தோம் என்று சொன்னால், மூசா நபிக்கு பிறகு வந்த இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஒரு நபி இருக்கிறார். அந்த நபிகிட்ட அவங்களுடைய உம்மத்துகள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் போர் செய்யணும், எங்களுக்கு ஒரு மன்னரை நியமியுங்கள் கேட்டார்கள். அது வரைக்கும் பார்த்துருக்குறோம். அதுக்கு நபி சொன்னதில் இன்றைக்கி பார்க்கணும். நபி சொன்னார், ஹல் அசைத்தும். ஹல்ங்கிறது கேள்விக்குறி. அசைத்தும் என்றால் முற்படுவார்கள், செய்ய முற்படுதல்னு அர்த்தம். ஹல் அசைத்தும், நீங்கள் முற்படுவீர்களா? இன் குத்திப அலைக்குமுல் கிதாலு, உங்கள் மீது போர் கடமையாக்கப்படும் என்று சொன்னால், அல்லா துகாத்திலு, நீங்கள் போர் செய்யாமல் இருக்க முற்படுவீர்களா? இந்த அசைத்துங்கிறத கொண்டாந்து இங்கே ஜாயிண்ட் பண்ணணும். இந்த அசைத்துங்கிற வார்த்தை முகாரபாவுடைய ஃபேலாக அது தனி அர்த்தம் இல்லாத காரணத்தினால அதனுடைய பொருள் எங்கே இணையுண்டா இங்கே இணையும். அப்போ ஹல் அசைத்தும், நீங்கள் முற்படுவீர்களா? அல்லா துகாத்திலு, நீங்கள் போர் செய்யாமல் இருக்க முற்படுவீர்களா அப்படின்னு சொல்லி அந்த நபி கேட்குறார். நபி சொன்னார், ஹல் அசைத்தும். அப்போ அசைத்தும்க்கு அர்த்தம் முற்படுவீர்களான்ற அர்த்தமாச்சா? இன் குத்திப அலைக்குமுல் கிதாலு, உங்கள் மீது போர் கடமையாக்கப்படும் என்று சொன்னால், அல்லா துகாத்திலு, நீங்கள் போர் செய்யாமல் இருக்க முற்படுவீர்களா? அதாவது போர் செய்ய மாட்டேன்னு சொல்லுவீங்களான்னு கேட்குறார். அந்த மக்கள் சொன்னார்கள், ஒமாலனா அல்லா நுகாத்தில, நாங்கள் போர் செய்யாமல் இருக்க எங்களுக்கு என்ன வந்தது? ஒமாலனா, எங்களுக்கு என்ன இருக்கிறது? அல்லா நுகாத்தில, ஒமாலனாண்டா இது மா கேள்விக்குறியுடைய மாலனா அல்லா நுகாத்தில ஃபீ சபீல் இல்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் போர் செய்யாமல் இருக்க எங்களுக்கு என்ன இருக்கிறது? அதான் போர் செய்யத்தான் செய்வோம், அது எப்படி நாங்கள் போர் செய்யாமல் இருப்போம்? ஓ கது உஹ்ரிஜ்னா மின் தியாரினா ஓ அபுனாயினா, எங்களுடைய வீடுகளிலிருந்தும் எங்களுடைய பிள்ளைகளை விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கும் நிலையில் நாங்கள் போர் செய்யாமல் இருக்க எங்களுக்கு என்ன வந்தது? போர் செய்வோம் அப்படின்னு சொன்னார்கள். ஃபலம்மா குத்திப அலைஹிமுல் கிதாலு, அவர்கள் மீது போர் செய்வது கடமையாக்கப்பட்ட பொழுது, தவல்லவ், அவர்கள் புறக்கணித்தார்கள். இல்லா கலீலம் மின்ஹும், அவர்களில் குறைவானவர்களை தவிர, கொஞ்சம் பேரை தவிர பாக்கி எல்லாம் பின்வாங்கிட்டாங்க. சண்டைக்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ட்டாங்க. வல்லாஹு அலீமுன் பில்லாலிமீன், அநியாயக்காரர்களை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு முடிச்சிட்டான். அந்த சம்பவத்தை நம்ம ஏற்கனவே விளக்கிட்டோம். அதில் இந்த 246 ஒரு பகுதி மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக ஓ காலலகும் நபியுகும், அந்த மக்களுக்கு அவர்களுடைய நபி சொன்னார். என்ன சொன்னார்னு கேட்டால், இன்னல்லாஹ கது பாசலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நியமித்திருக்கிறான், அனுப்பியிருக்கிறான் என்றால் நியமித்திருக்கிறான். தாலூத் என்பவரை நியமித்திருக்கிறான், மலிக்கன், அரசராக, உங்களுடைய அரசராக அல்லாஹ் தாலூத்தை நியமித்துட்டான் அப்படின்னு அவர் நீங்கள் கேட்டாங்க, இவங்க தான் கேட்டாங்க, ஒரு அரசரை நியமிங்கன்னு சொல்லி. அப்போ நபிகிட்ட தான் கேட்குறாங்க. நபி என்ன செய்கிறாருன்னா, நம்ம நியமிச்சோண்டா சரி வராது, அல்லாஹ் நியமித்ததாக சொல்லி அவர் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய வஹி அடிப்படையில் அல்லாஹ்ட்ட கேட்டு தாலூத்தை அல்லாஹ் தான் நியமிக்கிறான். இன்னல்லாஹ கது பாசலக்கும் தாலூத்த மலிக்கா, தாலூத் என்பவரை அரசராக உங்களுக்கு அல்லாஹ் நியமித்து விட்டான் அப்படின்னு நபி சொன்னார். அவர்கள் சொன்னார்கள், அன்னா யகூனுலகுல் முல்கு அலைனா, எங்களை விட ஆட்சி அவருக்கு எப்படி ஏற்படும்? அண்ணான்னா கைஃபான்னு அர்த்தம். அண்ணாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எப்படிங்கிறதுக்கு ஒரு சொல்லுதான் அந்த கைஃபங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி அண்ணா என்று சொன்னாலும் எப்போதுன்னு அர்த்தம். அப்போ அவங்க சொன்னாங்க, அண்ணா யக்கூனு லஹு,
அவருக்கு எப்படி ஆக முடியும், ஆகும் அல் முல்க்கு ஆட்சி அவருக்கு எப்படி இருக்க முடியும், அலைனா எங்களை விட அவருக்கு எப்படி ஆட்சி இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. மேலும் சொல்கிறாங்க, ஒன்னகனு நாங்கள் அஹக்கு மிக தகுதி படைத்தவர்கள், பில் முல்கி ஆட்சிக்கு மிக தகுதி படைத்தவர்கள், மின்ஹு அவரை விட ஆட்சிக்கு நாங்கள் மிக தகுதி படைத்தவர்கள் என்றும் சொன்னார்கள். மேலும் சொல்கிறாங்க, வளம் யூத்த அவர் வழங்கப்படவில்லை, தாலூத்துக்கு வழங்கப்பட்டிருக்கவில்லை, சாத்தமினல் மாலி பொருளாதாரத்திலிருந்து வசதி, சாத்துன்னா வசதி, பொருளாதாரத்திலிருந்து ஒரு வசதி எதுவும் வழங்கப்படவில்லை, பொருள் வசதி, ஏழையாக இருக்கார். அப்போ நீங்கள் தாலூத்தை வந்து அல்லாஹ் நியமிச்சிடறான்னு சொல்கிறீங்க, தாலூத்து வந்து காசு இல்லாத மனுஷனாக இருக்கிறார், எங்களுக்கு அதை விட தகுதி கூட, எங்களை விட அவருக்கு எப்படி இந்த ஆட்சி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நியமிச்சான்னு சொல்கிறதையே மறுக்கிறாங்க. கால அவர் சொன்னார், நானாக செய்யலைப்பா. அவர் பதில் சொல்கிறார், நான் செய்யலை, இது அல்லாஹ் தான் செஞ்சுருக்கிறான் அப்படின்னு ஒரு அடுத்த பதில் சொல்கிறார். கால அந்த அவருடைய காலத்தில் வாழ்ந்த அந்த நபி சொன்னார், இன்னல்லாக அல்லாஹ் வந்து இஸ்தஃபாஹு அவரை தேர்ந்தெடுத்து விட்டான், அலைக்கும் உங்களை விட, நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க தான், இருந்தாலும் உங்களை விட அல்லாஹ் வந்து நினைஞ்சிட்டான், அவரை தேர்ந்தெடுத்து விட்டான். வஸாதஹு அவருக்கு அதிகமாக்கி இருக்கிறான், பஸ்தத்தன் பஸ்தத்து என்றால் விரிவாக்குதல் அர்த்தம். கல்வியில் ஒரு விரிவாக்கத்தையும், ஒரு ஜிஸ்மி உடலில் ஒரு விரிவாக்கம், அதாவது கல்வி எடுத்தாலும் கொஞ்சம் நல்ல விரிவாக இருக்கார், உடம்பில் எடுத்துக்கிட்டாலும் நல்ல விரிவாக இருக்கிறாருன்னு என்ன அர்த்தம்னு கேட்டால் கூடுதல் தகுதியோடு இருக்காருன்னு அர்த்தம். ஜாதகு அவருக்கு அல்லாஹ் அதிகமாக்கி இருக்கிறான், பஸ்தத்தன் ஃபில் இல்மி ஒல் ஜிஸ்மி, ஜிஸ்முன்னா உடல் அமைப்புலையும், இல்மி என்றால் கல்வியிலையும் அவருக்கு ஒரு விரிவை அல்லாஹ் வந்து அதிகமாக்கி இருக்கிறான். ஒல்லாஹு அல்லாஹ் வந்து யூத்தி வழங்குவான், முல்கஹு தனது ஆட்சியை அல்லாஹ் வழங்குவான், மையஷாவு அவன் நாடியவர்களுக்கு வழங்குவான். ஒல்லாஹு வாசிவுன் அலீம் அல்லாஹ் வந்து தாராளமானவன், அறிந்தவன் அப்படின்னு சொல்லி இது நல்லதாப்பா நியமிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னாலும் அவங்க நம்பியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிற, அதெல்லாம் சொல்லலை. ஆனால் அடுத்து வர்ற வாசகத்தை சிந்திக்கும் பொழுது அதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாது, அல்லாஹ் நியமிச்சாண்டா எப்படி நாங்கள் நம்புவோங்கிற மாதிரி இவங்க சந்தேகப்பட்டிருக்காங்க. அதனால தான் சந்தேகத்தை தீர்க்கிற ஒரு விஷயத்தையும் நபி சொல்கிறார். என்ன சொல்கிறார்? காலலகும் நபியுகும் அவங்களுடைய நபி அவங்களுக்கு பதில் சொன்னார், இன்ன ஆயத்த முல்கிஹி அவருடைய ஆட்சிக்கு உரிய அத்தாட்சி, ஆயத்து என்றால் அத்தாட்சி ஆதாரம், இன்ன ஆயத்த முல்கிஹி அவருடைய ஆட்சிக்கு உரிய ஆதாரமாவது ஏத்தியக்கும் உங்களிடத்தில் வரும், அத்தாபூத்து ஒரு பெட்டி உங்களுக்கு வரும், ஃபீஹி அந்த பெட்டியில் இருக்கும், சகீனத்துன் மின் ரப்பிக்கும் உங்கள் இறைவனின் புறத்திலிருந்து, சக்கீனத்து என்றால் அமைதி, அமைதி ஏற்படுத்தக்கூடிய வகையில், மன நிறைவு அடையக்கூடிய வகையில் அந்த பெட்டி இருக்கும். ஓ பகியத்துன் எஞ்சியவைகளும் இருக்கும், இம்மா தரக்கு ஆளு மூசா மூசாவுடைய குடும்பத்தாரும், ஆளு ஹாரூன் ஹாரூனுடைய குடும்பத்தாரும் விட்டார்களே, விட்டு சென்றார்களே, அதில் எஞ்சியவைகளும் அந்த பெட்டிக்குள்ளே இருக்கும். மூசா ஹாரூனுடைய குடும்பத்தினர் விட்டு சென்ற சில பொருள்களை அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதெல்லாம் அழிஞ்சு கூட போயிருக்கலாம், அல்லாஹ் தன்னுடைய வல்லமையினால் உருவாக்கி என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு அங்கேருந்து அந்த பெட்டி வந்து இறங்குகிறது. தஹமிலுல் மலாயிக்கத்து அந்த பெட்டியை வானவர்கள் சுமந்து வருவார்கள். அப்போ வானவர்கள் நம்ம காலத்தில் வானவர்கள் வந்து நபிமார்களுக்கு தான் காட்சி தருவாங்க, முன்னாடி உள்ள சில சமுதாயங்களுக்கு வானவர்களே வந்திருக்கிறாங்கன்னு வருது. அப்போ தஹமிலுல் மலாயிக்கத்து மலக்குமார்கள் வந்து என்ன செய்வாங்க, அதை சுமந்து வருவார்கள். அப்போ நீங்கள் தாலூத்து தான் ராஜான்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறாங்கிறேன், நீ நம்ப மாட்டேங்கிற, அதுக்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு பெட்டியை இறக்குறான். அந்த பெட்டியில் வந்து மூசா ஹாரூன் பயன்படுத்தின பொருள்களில் எஞ்சிய சில பொருள்கள் அதில் இருக்கும். அது போக சக்கீனத்து வேறு இருக்கும். சக்கீனத்துன்னா அதை பார்த்தோன்னா ஒரு மன நிறைவு ஏற்படும் உங்களுக்கு, சரிதான் இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஆதாரமாக தான் இருக்குது, அதனால் நம்ம வந்து அவரை ஏற்றுக்கிறலாம் அப்படிங்கிற மன நிறைவு அடையக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். தஹமில்ஹுல் மலாய்க்கத்து வானவர்கள் அதை சுமந்து வருவார்கள். இன்னஃபி தாலிக்க இதில் ஆயத்தன்லக்கும்
உங்களுக்கு சான்று இருக்கிறது, இன்குத்து மூமினீன், நீங்கள் நம்பிக்கை கொள்பவர்களாக இருந்தால் இதில் ஒரு பெரிய அத்தாட்சியே இருக்கிறது என்று அவர் சொல்கிறாரு. இது 248. இந்த விஷயத்தில் ஒரு பெட்டி வரும்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த பெட்டியில் என்ன இருக்கும்னா சக்கீனத்து. சக்கீனத்து என்றால் அரபு மொழி சொல்லுது. சக்கீனத்துனா அமைதி. அஜமி சொல்லு இல்லை, வேற்றுமொழி சொல்லு கிடையாது. சக்கீனத்துனா என்ன அர்த்தம்? ஒரு தொழுகை வரும்போது நீங்கள் சக்கீனத்தை கடைப்பிடியுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கள்ல, அலைக்கும் பில் வகாரி ஒ சக்கீனா. தொழுகைக்கு வரும்போது ஜமாத்து நடக்கும்போது வந்தீங்கன்னா ஓடி ஓடி வராதிங்க, ஒரு அமைதியான முறையில் வாங்கன்னு சொல்வதற்கு அந்த சக்கீனத்துங்கிற வார்த்தை ஹதீஸில் வருது இல்லையா, அதுதான் இங்கே வந்திருக்கிறது. அப்போ ஒரு பெட்டி இறக்குவோம். ஃபீஹி, அதில் சக்கீனத்தும் என் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு அமைதி, மன நிறைவு அதில் உங்களுக்கு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஒரு தன்மையை சொல்லுது, மன நிறைவு ஏற்படக்கூடிய வகையில் அது இருக்கும்னு சொல்லி. இந்த சக்கீனத்துக்கு அரபு மொழி சொல்லாக இருக்கிறது. இந்த சக்கீனத்துக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் வேறு எந்த ஒரு விளக்கமும் தரவும் இல்லை. ஆனால் அந்த அறிஞர்கள்ங்கிற பேரில் இந்த சக்கீனத்துக்கு வாயில் உள்ளதெல்லாம் விட்டு அடிச்சிருக்கிறாங்க. இந்த சக்கீனத்துக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னு சொன்னால், உதாரணமாக இப்னு ஜுரைஜ் சொல்கிறார், அத்தா என்கிறவர் சொன்னதாக சொல்கிறார். அதான் அவர் என்ன சொல்கிறாருன்ற, அத்தா என்பவர் சொன்னார் சக்கீனத்துனா என்னென்று இவர் தான் கரெக்டாக சொல்கிறாரு. மா தாரிஃபூன மின் ஆயாத் இல்லாஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று அதில் இருக்கும். இப்போ தஸ்குனூன இலைஹி, அதில் நீங்கள் அமைதி அடைவீர்கள், மன நிறைவு அடைவீர்கள், இதுதான் இதுக்கு அர்த்தம் அப்படின்ட்டு அத்தா என்பவரும் சொல்கிறாரு. கதா காலல் ஹசனுல் பசரி, ஹசனுல் பசரி என்பவரும் சொல்லுகிறார்னு சொல்லி வந்துடுது. இது முதல் கருத்து இருக்குல்ல, இது கரெக்டான கருத்து. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒகீல இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, அசக்கீனத்து என்பது தஸ்துமின் தகபின், தங்க தட்டு, அது காணத்து தொகுசல் ஃபீஹி குலூபுல் அம்பியா, நபிமாருடைய கல்புகள் அதில் வச்சு தான் கழுவப்படும். இப்படிலாம் கற்பனை பண்ணுறான்னு பாருங்க. இது எவனோ சொல்லியிருந்தானா கிறுக்கு போய் சொன்னான்னு போகாமல், இது ஒரு கருத்து என்று சொல்கிற. இது எப்படி உனக்கு இங்கேன்னு தெரிஞ்சு? தங்க தட்டு ஒன்று இருக்கும், அது மலக்கெல்லாம் அப்படின்னு அல்லாஹ்வோ ரசூலோ சொல்லாமல் இது யாருக்கா சொல்ல முடியுமா? இது மாதிரி சொல்கிறவங்களாம் மெண்டல் கணக்கில் சேர்க்காமல் என்ன செய்கிறாங்கன்னா, இவங்களாம் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்களாம். இந்த ஹசன் பசரி சொன்னார், அத்தா சொல்கிறாங்க, கரெக்டாக சொல்கிறாங்க. ஏன்னாட்டா அந்த சொல்லிலிருந்து புரியக்கூடியது அவங்க சொல்கிறாங்க. சக்கீனத்துனா அமைதி. அமைதின்னு என்ன அர்த்தம்னா, அதை பார்த்தோன்னா உங்களுக்கு அமைதி கிடைக்கும், நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அது இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த வார்த்தையுடைய அர்த்தத்தில் இருந்து கிடைக்கப்பட்ட விளக்கமாக அது இருக்கிறது. கீழே இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, அசக்கீனத்து என்பது தஸ்துமின் தகபின், தங்கத்தானாலும் ஒரு தட்டு, காணத்து துகுசல் ஃபீஹி, அதில் வைத்து கழுவப்படும், குலுபுல் அம்பியாய், நபிமாவுடைய கல்பெல்லாம் எடுத்து போட்டு அதில் போட்டு அலசி அலசி வைப்பாமல் இருக்குது, கழுவப்படும். ஆத்தா அல்லாஹு மூசா அலைஹிஸ்ஸலாம், அந்த சக்கீனத்து என்பதை மூசாவுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இப்போ வலாஃபிகள் அல்வாஹ், அதில் அல்வாஹ், இந்த தௌராத்துடைய வேதங்கள் இருக்குல்ல, அந்த பலகைகள், அதெல்லாம் அதில் தான் வச்சுருப்பார் அவர் அப்படின்னு. அது தங்கத்தட்டான், அது மூசா நபிக்கு எல்லாம் கொடுத்தானா, அதில் தான் அந்த தங்கத்தட்டில் தான் என்ன செஞ்சானா அவர் தௌராத்து இடையெல்லாம் வச்சுருப்பார். அதுக்கு தான் சக்கீனத்து இப்படின்னு. எங்கேருந்து இது யார் உனக்கு சொன்னா? இதை தப்சீர்களில் இப்னு கசீர் எழுதி வச்சுருக்கிறாரு. சொல்லப்படுதுன்னு எவனோ சொல்லியிருப்பான். சொன்னவர்கள் பெரிய அறிஞர்கள்னு இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரு அறிஞருக்கு இதாக வேலை, வாயில் விட்டு அடிக்கிறதா வேலை? இது என்னப்போ தங்கத்தட்டுன்னு எங்கேருந்து எடுத்திய? சக்கீனத்துன்னு அரபு சொல் வந்திருக்குது. அது இதைத்தான் குறிக்குதுன்னா, சக்கீனத்துனா தங்கத்தட்டு, நபிமாருடைய கல்புகளை வச்சு அதை கழுவும், அப்படி ஒரு தங்கத்தட்டு. அதை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்துருந்தான். அந்த தங்கத்தட்டில் தான் தௌராத் வேதத்தை அவர் வச்சுருப்பார் இப்படின்ற ஒரு பில்டப் கொடுத்து சக்கீனத்துக்கு விளக்கமாகுது. சக்கீனத்துன்ற அல்லாஹ் அந்த விளக்கம் தப்சீருக்கு, அந்த தப்சீர் மட்டும் இல்லைன்னு சொன்னால் குர்ஆன் மிக எளிதாக விளங்கிடும். இந்த தப்சீர்ன்ற இவங்க உழப்புனதில் தான் விளங்குறத விளக்காமாக்குறதுக்கு எழுதுனதுக்கு பிறகு தப்சீருங்கிறது நல்லா விளங்கும், பார்த்தவொன்னே விளங்கும். அதை விளங்காமாக்க என்ன பண்ணணும்? தப்சீரை பார்த்தா விளங்காது. விளங்காமாக்குறதுக்கு அம்பட்டு வேலையும் செய்வாங்க. இது யாரோ சொல்லிவிட்டாங்களா? அதுக்கப்புறம் ரவாஹு சுத்தி அபி மாலிக்கின் அனிபின் அப்பாஸின், இது இப்னு அப்பாஸ் வழியாகவும் இது அறிவிக்கப்பட்டிருக்குதான். சரி, அதுக்கப்புறம் அலி சொன்னதாக என்ன வருதுன்னு கேட்டால், சக்கீனத்து, சக்கீனத்துன்னா அது ஒரு மெட்டீரியல் மாதிரி சொல்கிறாங்க. சக்கீனத்துன்னா அது ஒரு தன்மை,
ஒரு அமைதி, நிம்மதிங்கிறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இதில் அலி சொன்னாரா, என்ன சொன்னாராம், சக்கீனத்து என்றால் லஹா வஜுஹுன் க வஜிகள் இன்சான். அதுக்கு வந்து சக்கீனத்துன்னு ஒரு பொருள் இருக்கும். அதுக்கு வந்து மனுஷன் மூஞ்சி மாதிரி இருக்குமா, மனுஷ தலை மாதிரி இருக்குமா. அது வஜுஹுன் க வஜிகள் இன்சான், மனுஷன் தலையை போல் ஒரு தலை இருக்கு. சும்மஹிய ரூஹுன் ஹஃபாஃபத்துன், வேகமாக ஓடக்கூடிய உயிரும் அதில் இருக்கும். அப்படின்னு தலை இருக்குமா, உயிர் வேறு இருக்குமா, மூச்சு நல்லா இழுத்து விடுற மாதிரி ஒரு தலை மாதிரி செஞ்சு வச்சுருக்குமா. அதுக்கு பேர் தான் சக்கீனத்தான். அப்படின்னு உனக்கு சொன்னது யார்? அலி சொன்னார். அலி சொன்னார்னு யாரோ சொல்லியிருக்கிறாங்க. சரி, அலி தான் எப்படி சொன்னார், அவர் எப்படி சொல்லுவார்? இது அல்லாஹ் ரசூல் சொல்லாமல் எப்படி சொல்ல முடியுமா? இதை சக்கீனத்துடைய வார்த்தைக்கு அர்த்தம் தெளிவாக வழங்குது. அதிலிருந்தே வந்து ஹசன் பஸ்ரி அந்த அத்தா சொன்னது கரெக்டாக இருக்குது. அப்புறம் ஏன் போட்டுக்கிட்டு மனுஷத்தலை மாதிரி இருக்கும், அது உயிர் இருக்கும்னு அப்படி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அலி சொன்னதாக இன்னொரு கருத்து, சக்கீனத்து ரீஹுன் ஹுஜூஜுன் உலகா ரசானி. அதாவது சக்கீனத்து என்பது வந்து அது ஒரு காற்று அடிக்குமா, சக்கீனத்துனா காற்று வீசக்கூடியதான். அதுக்கு வந்து உலகா ரசானி, அதுக்கு 2 தலை இருக்குமா, 2 தலை உள்ள ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி அலி சொன்னார் சக்கீனத்துக்கு. உங்களுக்கு தாபூத்துங்கிற ஒரு பெட்டி வரும், அதில் சக்கீனத்து இருக்கும்னா ஒரு மண்டை இருக்குங்கிறாரு, வழங்குதா? அப்படி சொல்கிறார். 2 தலை உள்ளதான் அதுவும். ஓ கால முஜாஹிதுன், முஜாஹிது சொல்கிறாரு சக்கீனத்துன்னா அது ஒரு பொருள். லஹா ஜினாஹானி, அதுக்கு 2 ரெக்கை இருக்கும், தனபன் வாழும் இருக்கும். சக்கீனத்துன்னா என்னமோ ஒரு மிருகம் மாதிரி, ஒரு ரெண்டு பறவை மாதிரி 2 ரெக்கை இருக்குமா, அப்புறம் வால் வேறு இருக்குமா. வாலும் ரெக்கையும் உள்ள ஒரு ஒன்று அது இறங்குது அப்படிங்கிறாரு. இது எங்கேருந்து அவர் எடுத்தார்? அவராக சொல்கிறார், கற்பனை விட்டு அடிக்கிறார். அதான் குர்ஆனை எப்படி விளங்காமல் ஆக்குறதோ அது பூரா கரெக்டாக இந்த தஃப்சீர்களை செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி ஒகால முகமது இசா கான் வஹபிபின் முனப்பஹு, வஹபிபின் முனப்பஹு என்பவர் சொல்கிறாரு, அசக்கீனத்து ரசு ஹிர்ரத்தின் மைத்தத்தின், அது செத்துப்போன ஒரு பூனை தலை, செத்த பூனையின் தலையாம் சக்கீனத்துண்டா. இதா சரகத்து பி தாபூத்தி பி சுரா ஹிர்ரின், அது வந்து அந்த தாபூத்தில் இருந்துக்கிட்டு சத்தம் போடுமா, பூனை மாதிரி சத்தம் போடுமா. சத்தம் போட்ட உடனே ஐக்கனோ பின் நஸ்ரி, அல்லாவுடைய உதவி வந்து விட்டதென்று உறுதி கொள்வார்கள். ஓ ஜாஹுமுல் ஃபத்தஹு, வெற்றி அவர்களுக்கு வந்துடும். அப்படி ஒன்று இருந்துச்சு, அதுதான் இறங்குனுச்சு. அது பூனைத்தலை மாதிரி இருக்குமா. அது சத்தம் போட்டவொன்னே என்ன விளங்கிடுவாங்களா மக்கள்லாம், இது அல்லாவுடைய உதவி கிடைக்க போகுதுன்னு விளங்கிடுவாங்க அப்படின்னு வஹபிபுன் முனப்பஹ் என்பவர் சொன்னாராம். அப்போ வந்து அதுக்கடுத்து அவரே சொன்னதாக இன்னொரு கருத்து என்னென்று கேட்டால், சக்கீனத்து ரூஹு மினல்லா, சக்கீனத்துன்னா அல்லாவிடமிருந்து உள்ள ஒரு ரூஹ், அது உயிர். தத்தக்கல்லம், அது பேசும். இதஹ்தலஃபு ஃபி ஷைஇன், எதுலையாவது அவங்க கருத்து வேறுபாடு கொண்டாரையானால் கல்லம், அது பேசும். துஹ்பிர்ஹும் பி பயானி மா யுரிதூன், அவங்க எதை பேசி கொண்டிருந்தார்கள் அதை விளக்கி அது தெளிவுபடுத்தி சொல்லணும். அவங்களுக்கு பிரச்சனை வந்து என்ன செய்யும், இந்த சக்கீனத்து, அந்த பெட்டியில் உள்ள சக்கீனத்து என்பது அது பேச ஆரம்பிக்குமா. இல்லைப்பா நீ சொல்ல சரியில்லை, இதுதான் சரி அப்படின்னு அதுக்கு பேர் தான் சக்கீனத்துன்னு சொல்லிட்டு. ஒரு சக்கீனத்து என்பதற்கு இம்புட்டு இன்னும் நிறைய எழுதியிருக்காங்க வேறு வேறு தஃப்சீர்களில். இதில் கொஞ்சமாக இருக்குது இப்னு கஸீரில், அதை மட்டும் நான் எடுத்து காட்டியிருக்கிறேன். அதனால் வந்து இப்போ மறுபடியும் அந்த வசனத்துக்கு வந்துடுவோம். இதெல்லாம் வந்து தேவையே இல்லாது. அதாவது அவங்களுக்கு தாபூத்து என்பது இறங்கும், ஃபீஹி அதில் இருக்கும், சக்கீனத்துன் மன நிறைவு இருக்கும், மின் ரப்பிக்கும் உங்கள் இறைவன் புறத்திலிருந்து உள்ள மன நிறைவு இருக்கும். அப்போ அந்த பெட்டியை திறந்த உடனே இது வந்து அதில் ஏதோ சில விஷயங்கள் அதில் இருக்கும், அதை பார்த்த உடனே இது இறைவன் தான் அனுப்பியிருக்கிறான். இது அனுப்புனது அவர் தாலூத் என்பவருக்கு ஆட்சி தகுதியானவர் என்பதற்கு ஒரு அடையாளம் அனுப்பியிருக்கிறான் அப்படிங்கிறது விளங்குற மாதிரி இது இருக்கும். அவ்வளோதான். எவ்வளோ இருக்குது அவ்வளோ நிப்பாட்டிட வேண்டியதானே. தாபூத்தில் பார்த்த உடனே அதில் சில அதிசயமான பொருள் எதோ வச்சு அனுப்பியிருப்பான், எதை வச்சான்னு நமக்கு தெரியலை. ஆனால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், இவங்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு மன நிறைவை தரும். அது நம்ம வந்து இவர் இந்த நபியாக வந்து தாலூத்தை நியமிக்கலை, அல்லாஹ் தான் நியமிச்சிருக்கிறான். அதுக்கு ஆதாரமாக இதோ அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். இந்த பொருள்களையெல்லாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் தான் அவரை நியமிச்சிருக்கிறான் என்ற ஒரு மன நிறைவு அவங்களுக்கு ஏற்படும். அப்போ சக்கீனத்துக்கு அர்த்தம் செஞ்சுட்டு போனாலே நல்லா விளங்குறது. தஃப்சீர்னு போனீங்கன்னா விளங்குறது விளங்காமல் போயிடுது. அது மண்டையாக இருக்கும், அதுக்கு 2 தலை இருக்கும், அதுக்கு நாக்கு இருக்கும், அது சத்தம் போடும், பூனை மாதிரி பேசும்ட்டு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியல. கோபமாக வருது. இதெல்லாம் தஃப்சீரில் பார்க்கும் பொழுது போட்டு மெனக்கட்டு நாசமாக்கி இருக்கிறாங்க. மார்க்கத்தை
தப்சீருங்கிற பேரில் நாசப்படுத்தியிருக்கிறாங்க. எந்த ஒரு பேசிக்கும் இல்லாமல். இதெல்லாம் முஜாஹிது சொன்னார்னா எங்கேருந்து அவர் சொன்னார், அவருக்கு யார் சொன்னார், அவர் எப்படி இது தெரியும், அவருக்கு தெரியாது, அவராக தான் சொல்கிறார். அவராக சொன்னார்னு எழுதி வச்சுருக்காங்க. அவர் சொன்னாரா அவர் பேரில் சொல்லப்படிச்சான்னு தெரியல. சரி, அப்போ அந்த தாபூத்தில் ஒரு மன நிறைவு அம்சம் ஏதாவது இருக்குது அதில். அது என்ன நமக்கு சொல்லப்படலை. ஆனால் ஒரு விஷயம் வழங்குகிறது, அதை பார்த்த உடனே அந்த மக்கள் மனநிறைவு அடைவார்கள். இது தாலூத்து அரசர் என்பதற்கு ஒரு அத்தாட்சி என்று விளங்கி கொள்வார்கள். அது போதும் நமக்கு. ஓ பகியத்துன், எஞ்சியவை பாக்கியானவை இருக்கும். இம்மா தரக்கு ஆளு மூசா ஆளு ஹாரூன், ஹாரனுடைய குடும்பத்தாரும் மூசாவுடைய குடும்பத்தாரும் விட்டு சென்ற பொருள்களில் எஞ்சிய சில பொருள்கள் அதில் இருக்கும். மூசா பயன்படுத்தியது, ஹாரூன் பயன்படுத்தியதுங்கிற மாதிரி சில பொருள்கள் அது இருக்கும் அப்படின்னு இருக்குது. அது என்னன்னு சொல்லலை. என்னமோ இருந்துட்டு போகுது. அந்த அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், சில பொருள் அனுப்புகிறான். மூசாவுடைய சட்டைன்னு இருக்கலாம், அவர் பயன்படுத்தி ஏதோ ஒன்று அவர் சம்மந்தப்பட்ட பொருள்களை அந்த பெட்டிக்குள்ளே வச்சு எல்லாம் அனுப்புகிறான். அப்போ அந்த என்னன்னு நமக்கு சொல்லப்படலை. நம்மளும் என்ன செஞ்சோன்னு ஏதோ மூசா ஹாரூன் சம்மந்தப்பட்ட சில பொருள்களையும் அல்லாஹ் வந்து அந்த பெட்டியில் வச்சு அனுப்புகிறான்னு அவ்வளோ விளங்குனால நமக்கு போதும். ஆனால் அதுக்கு விளக்கம் பாருங்கள். இந்த பக்கியத்துனா என்ன அர்த்தமா? பக்கியத்து என்று சொன்னால் அதாவது இப்னு அப்பாஸ் சொன்னதாக வருகிறது. என்னென்னு கேட்டால் அசாஹு, அவர் பயன்படுத்தின மூசா நபி வைத்திருந்த கைத்தடி, ஒரு உல்லாலுல் அல்வாஹு, அவருடைய அந்த தௌராத்தி ஏட்டினுடைய பிரதிகள், தௌராத்தி ஏட்டையும் கைத்தடியும் வச்சு எல்லாம் அதுக்குள்ளே வச்சு அனுப்புகிறான் அப்படிங்கிறாங்க. அவர் பயன்படுத்தின பொருள் என்பதில் இது அடங்கியிருக்கலாம், இன்னும் வேறு எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். இதுதான் என்று அடித்து எப்படி சொல்கிறது? கைத்தடியும் இன்னும் அவர் தௌராத்துடைய ஏடுகளும் என்று அவர் சொன்னதாக வருகிறது. அவர் மாத்திரம் இல்லாமல் கத்தாதா, சுத்தி, ரபி, இக்ரிமா இவங்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, அதை கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் சொல்கிறாரு, அபு சாலிஹ் என்பவர் சொல்லுகிறாரு, அதாவது யானி அசா மூசா, மூசா வச்சிருந்த கைத்தடி, வசா ஹாரூன், ஹாரூன் வைத்திருந்த கைத்தடி, ஒரு லவ்ஹைனி மின தௌராத், தௌராத்திலேருந்து 2 பேப்பரு, 2 ஏடு நிறைய இருக்கும் தௌராத்து, அதில் 2 சீட்டு மட்டும் அதில் இருந்துச்சான். ஒல் மண்ணி, மண்ணுன்ற ஒரு உணவெல்லாம் இறக்கி வச்சான்ல, மண்ணு செல்வாண்டு, அதுவும் இருந்துச்சான் அதில். இது தான் அந்த பக்கிய எஞ்சிய பொருள்கள்ங்கிறாங்க. இது எங்கேருந்து எடுத்தார் அவர்? அபு சாலிஹ் என்பவர் சொல்கிறாரு, அந்த பெட்டிக்குள்ளே மூசா நபியுடைய கைத்தடி இருந்துச்சு அப்படின்னு அல்லாஹ் ரசூல் சொல்லலை. ஹாரூனுடைய கைத்தடி இருந்துச்சு அதுவும் அல்லாஹ் ரசூல் சொல்லலை. தௌராத்தில் 2 பேப்பர் இருந்துச்சு அதுவும் சொல்லலை. மண்ணு செல்வாள், அந்த மண் இருக்குல்ல, அதுவும் அதுக்குள்ளே இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. இவங்கரா சொல்கிறார், இதை தான் அல்லா வச்சு அனுப்பணும். அல்லா மேலே இட்டு கட்டுறாங்க, கொஞ்சம் பயமே வேணாம் உங்களுக்கு. அல்லா மேலே இட்டு கட்டுறவனை விட அநியாயக்கார யார்? ஒமன் அல்லரம்மு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹில் கதிப, அல்லாவின் பொய்யை இட்டு கட்டுறவனை விட அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? அல்லாஹ் ஒன்று அனுப்புனேங்கிறான், அது என்ன நமக்கு சொல்லப்படலை. இதுதான் என்று நான் சொன்னால் எவ்வளோ திமிர் வேணும்? அறிஞர்னு பேர் எடுத்துகிட்டு என்ன வேணாலும் சொல்லிடலாமா? அப்போ தெரியலன்ட்டு போங்களேங்க. ஏதோ ஒன்று அனுப்பியிருக்கிறான் அல்ல, மூசா நபி ஹாரூன் சம்மந்தப்பட்ட ஏதோ அனுப்பியிருக்கிறான். எதுங்கிறது நமக்கு தேவை கிடையாது. அந்த மக்களுக்கு மனநிறைவு அடைஞ்சாங்க, அவ்வளோதான் நமக்கு தேவை. அதை பார்த்த உடனே இது வந்து அல்லா தான் அனுப்பியிருக்கிறான், இது இவர் மன்னர் என்பதற்கு வந்து ஒரு அடையாளமாக அனுப்பியிருக்கிறான், அவ்வளோ இருந்தால் போதும். அதுக்கு தகுந்த மாதிரி என்னத்தை அனுப்பியிருக்கிறான் என்று சொல்கிறது தான் அறிவு. இதைத்தான் அனுப்பினான்னு சொல்கிறது அறியாமை, மடமை. அதை எல்லாருமே செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அத்தியா பின் சாது என்பவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அசா மூசா, மூசாவுடைய கைத்தடி, வசா ஹாரூன், ஹாரூனுடைய கைத்தடி, ஓ சியாபு மூசா, மூசா பயன்படுத்தின ஆடைகள், நிறைய சட்டை வெட்டலாம் வச்சுருந்துருப்பார்ல, அதெல்லாம் அதுக்குள்ளே பெட்டிக்குள்ளே வச்சு வருதான். ஓ சியாபு ஹாரூன், ஹாரூனுடைய ஆடைகள், ஓ ருலாலுல் அல்வாஹி, அந்த தௌராத்தி ஏட்டினுடைய சில ஏடுகள், இவைகள் தான் அதில் வச்சுருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் சொல்கிறார். யார்? அத்தியா பின் சாது என்பவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஹஃபீஸும் மண்ணின் ஒரு உலாலுல் அல்வாஹி, மண் என்பதில் ஒரு மரக்கால், ஹபீஸ்னா ஒரு அளவு, ஹபீஸ் அந்த மண்ணுங்கிற உணவு எல்லாம் இறக்கி வச்சான்ல அவங்களுக்காக வேண்டி, அந்த மண் உணவையும் எல்லாம் இதில் அனுப்பி வைக்கிறான். அதில் ஒரு மரக்கால் அளவுக்கு அதில் இருக்கும். அது மாதிரி தௌராத்துடைய ஏடும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. ஓ மின்ஹும் யகூலு, இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, அல் அசாவ நாலானி, மூசாவுடைய கைத்தனியும் 2 செருப்பும் அதில் இருக்கும். மூசாவுடைய கைத்தனியும் அந்த பெட்டிக்குள்ளே இருந்துச்சான், செருப்பும் இருந்துச்சான்.
இது எல்லாமே இவங்க கற்பனை. இப்படி இதில் எந்த ஒன்றையும் அல்லாஹ் சொல்லலை, ரசூலும் சொல்லலை. அப்போ அல்லாஹ் ரசூலும் சொல்லாத ஒன்றை என்ன செய்கிறாங்கன்னா இந்த பக்கியத்து என்பதற்கு விளக்கமாக கொடுத்துருக்கிறார்கள். இன்னும் நிறைய பரக்கத்தாவுலாம் ஒன்று அடிச்சிருக்கிறாங்க. இதில் கம்மியாக தப்சீர் இப்னு கஸீரில் கொஞ்சம் குறைவாக சொல்லுவார். வேறவரெல்லாம் இன்னும் அது பாட்டு பலவிதமான ஜாமான்கள் என்ன செய்கிறாங்க, அதை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. அது தப்பான விஷயங்கள். நமக்கு அர்த்தத்துலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இன்னதுன்னு சொல்வது அல்லாஹ் மேலே இட்டு கட்டுறது ஆயிரும். அப்போ என்ன வருதுன்னு மறுபடி பாருங்கள். இன்ன ஆயத்த முல்கிஹி, அவருடைய தாலூத்துடைய ஆட்சிக்கு அத்தாட்சி சான்று என்னவென்றால் ஏத்தியக்குமு தாபூத்து, உங்களிடத்தில் ஒரு தாபூத்து ஒன்று வரும், பெட்டி வரும். ஃபீஹி, அந்த பெட்டியில் இருக்கும் சகீனத்துன், மன நிறைவு இருக்கும். மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவன் புறத்திலிருந்து உள்ள ஒரு மன நிறைவு உங்களுக்கு கிடைக்கும். ஓ பக்கியத்துன், எஞ்சியவையும் இருக்கும். எதில் எஞ்சியவை? மிம்மா தரக்க ஆளு மூசா ஓ ஆளு ஹாரூன், ஹாரூனுடைய குடும்பத்தார். ஹாரூன் பயன்படுத்தணும் கூட அங்கே சொல்லப்படல. ஹாரூனுடைய குடும்பத்தினரும் மூசாவுடைய குடும்பத்தினரும் எதை விட்டு சென்றார்களோ அதில் எஞ்சியவைகளும் அதில் அடங்கி இருக்கும். அப்போ மூசா ஹாரூனுடைய குடும்பத்தார் யூஸ் பண்ண சில விஷயங்கள் அதுக்குள்ளே வச்சு அனுப்புகிறான்லாம். அதெல்லாம் அழிஞ்சு போயிருக்கேன், எல்லாம் நினச்சா ஆகண்டா ஆகிட்டு போகுது, அப்படி உண்டாக்கி அனுப்புகிறான். அது இவங்க கேள்விப்பட்டு இருந்திருப்பாங்க. எதை வச்சு அவங்க மன நிறைவு அடைவாங்கன்னு சொன்னால் இது மாதிரி மூசாட்ட இருந்துச்சு, மூசாவுடைய குடும்பத்தார்ட்ட இது இருந்துச்சு அது இருந்துச்சுன்னு இவங்க பரவலாக அறிஞ்சு வச்சுருந்துருப்பாங்க. அதே பொருள் அதுலேருந்து வரும்போது என்ன செய்கிறது, அது அல்லாஹ் தான் அனுப்பியிருக்கிறான் என்று விளங்கிக்கிடுவாங்க. இப்படி புரிஞ்சுக்கிட்டால் போதுமே தவிர அந்த பொருள் என்னன்னு அறிவது நமக்கு அவசியம் இல்லை. அதனால தான் இதை விளங்க முடியுங்கிறது கிடையாது. அப்போ தஹமிலுல் மலாயிகத்து, அந்த தாபூத்துங்கிற பெட்டியை வானவர்கள் சுமந்து வருவார்கள். இன்னஃபி தாலிக்க, இதில் லாயத்தன் லக்கும், உங்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது. இன்குந்தும் முஃமினீன், நீங்கள் நம்பிக்கை கொள்கிற மக்களாக இருந்தால் இதில் பெரிய அத்தாட்சி இருக்கிறது. யார்கிட்ட? அவங்களுக்கு சொல்லப்படுது. யாருக்கு? அந்த நபியுடைய காலத்தில் இருந்த சமுதாயத்தை நோக்கி, இந்தப்போ இதில் பெரிய அத்தாட்சி இருக்குவா, நல்லா பார்த்துக்க, இதுக்கு பிறகு நீ அவரை விட்டு மறுக்காத, தாலூத்த ராஜான்னு ஏற்றுக்கன்னு ஒரு அர்த்தத்தில் எல்லாம் சொல்கிறான். அடுத்தது 249 என்ன வருதுன்னு கேட்டால் தொடர்ச்சியாக உள்ளதான். ஏற்கனவே சொன்னல, வரிசையாக ஒரே சம்பவம் தான். ஃபலம்மா ஃபசல தாலூத்து பில் ஜுனூத், தாலூத் அவர்கள், தாலூத்து இப்போ ராஜாவாக்கிட்டோம். ராஜா ப்ளஸ் தளபதி, ராஜாவாகவும் இருக்கிறாரு, ராஜாவே போர் செஞ்சும் போகிறார், படை நடத்தியும் போகிறார். ஃபலம்மா ஃபசல தாலூத்து பில் ஜுனூதி, ஜுனூதுனா படைகள், படைகளோடு தாலூத்து புறப்பட்ட பொழுது, பயணித்த பொழுது, கால அவர் சொன்னார், தாலூத்து சொன்னார், அவருக்கு அல்லாஹ்விடமிருந்து ஒரு செய்தி வந்த அடிப்படையில் தான் சொல்லி இருப்பார். ஏன்னு கேட்டால் இதெல்லாம் வஹீல சொல்லக்கூடிய விஷயங்கள். அந்த காலத்தில் நபி அல்லாதவர்களுக்கும் இறைவன் புறத்தில் சில உதிப்புகள் போடப்பட்டு இருந்தது. நபி காலத்தில் எடுக்கப்பட்டுருச்சு. முந்தைய உம்மத்தில் முல்ஹமூன முஹதசூன, அதாவது உள்ளுணர்வில் செய்தி போடப்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். என்னுடைய உம்மத்தில் யாராவது இருப்பார்களே, ஆனால் அது உமராக இருப்பார்ன்ற சொல்லுவாங்க. இந்த உம்மத்துக்கு அது கிடையாது. அந்த உம்மத்துக்கு அந்த ஜிப்ரீல் மாணவரை அனுப்பி வகி வராமல் மனசுக்குள்ளே ஒரு உதிப்பெல்லாம் போடுவான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து, நபி அல்லாதவங்களுக்கும். அதனால் இப்போ தாலூத்து நபி கிடையாது, இருந்தாலும் அவருக்கும் அல்லாஹ் ஒரு நியூஸை சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் சொன்னதை வச்சு தான் இவர் இந்த விஷயத்தை சொல்லி இருக்க முடியும். என்ன சொல்கிறார்? அவர் சொல்கிறாரு, இன்னல்லாக இறைவன் முபுத்தலீக்கும், உங்களை சோதிப்பவனாக இருக்கிறான். பி நகரின், ஒரு நதியை, நகர்னா ஆறு, நதிங்கிறோம்ல, ஒரு ஆறை, நதியை கொண்டு அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான். ஃபமன் ஷரிப மின்ஹூ, அந்த நதியை கடக்கும்போது நதியிலேருந்து நீங்கள் யாராவது அருந்தி விட்டீர்கள் என்று சொன்னால், புலைச மின்னி, அவர் என்ன சேர்ந்தாலும் கிடையாது, தண்ணியை தொடக்கூடாது. அந்த நதி ஒன்று வரும், அல்லாஹ் சோதிக்கிறான், அதில் தண்ணியை குடிச்சிங்கன்னா புலைச மின்னி, அது எண்ணெய் சேர்ந்தவர்கள் கிடையாது. ஒமல்லம் எத்தாமுஹூ, யார் அந்த தண்ணீரை பருகவில்லையோ அருந்தவில்லையோ, பொய்னகு மின்னி, அவர் நம்மை எண்ணெய் சேர்ந்தவராக இருப்பார். இல்லாமன் எகுத்தரஃப குருஃபத்தன், ஒரு கையளவு அள்ளியவரை தவிர, குருஃபத்தனா ஒரு கையளவு, ஒரு கையளவு அள்ளினார்ல, ஒரு கையளவு அள்ளினார எதிகி, ஒரு கையில் இப்படி இல்லை, இப்படி இந்த அளவுக்கு அடிக்க. இந்த தண்ணியை அல்லாஹ் சோதிக்கிறான். அது கேடு செய்கிற தண்ணியாக இருக்கும் போல இருக்குது. அது என்ன பலவீனப்பட்டு போயிடுவாங்கன்னு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு உரிய ஒரு தண்ணீர், அதை தொடக்கூடாது யாரும். ரொம்ப அவசியம் இருந்தால்
ஒரு கை அளவுக்கு அடுத்து நாக்குக்கு வறண்டு போச்சுன்னு சொன்னால் ஒரு கை அளவுக்கு அள்ளுனா பிரச்சனை இல்லை. அப்போ இல்லாமல் நிகுத்தரஃப குருஃபத்தன், ஒரு கையளவு அள்ளினாரே அவரை தவிர, குருஃபத்தன் எதிகி, தன் கையால் ஒரு கை அள்ளியவரை தவிரன்னு சொல்லிட்டார். அந்த தாளுத்து சொன்ன உடனே இப்போ ஷரிபு மின்ஹூ, அதில் போய் 50 பேர் குடிக்கிறாங்க. குடிக்காதுன்னு சொல்கிறார் அவர். அவங்க என்ன செய்கிறாங்க, மன்றாங்க, ஆற்று தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. இல்லா கலீல மின்ஹும், அவர்களில் கொஞ்சம் பேரை தவிர பாக்கி எல்லாரும் நினைஞ்சிட்டாங்க அதை குடித்து விட்டார். குடிக்காதன்னு சொல்கிறாரு, அதை மீறினாங்க, குடிச்சிட்டாங்க. இதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரத்து பாடத்தில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.